விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக பிரம்மாண்ட வெற்றி. 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாமகவை தோற்கடித்து தொகுதியை தக்க வைத்தது. விக்கிரவாண்டி வெற்றியை வரவேற்று தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் உற்சாக கொண்டாட்டம். இடைத்தேர்தலில் டெபாசிட் பெற்றதையே பட்டாசு வெடித்து கொண்டாடிய பாமகவினர். அவதூறு பொய் பரப்புரை செய்தவர்களை விக்கிரவாண்டி மக்கள் விரட்டி அடித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. எத்தனை பொய்களை வைத்து போர்வை நெய்தாலும் சூரியனை மறைக்க முடியாது என உறுதி. திமுக அரசின் திட்டங்களுக்கே மக்கள் வாக்களித்திருப்பதாக கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்பு. மக்களின் தீர்ப்பை ஏற்பதாக பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. இடைத்தேர்தல் நடைபெற்ற 13 சட்டப்பேரவை தொகுதிகளில் 10 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி. அயோத்தியை தொடர்ந்து பத்ரிநாத்திலும் பாஜக படுதோல்வி. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை எதிரொலி. கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 20,000 கன அடி நீர் திறப்பு. பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கொடிவேரி அணையில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். பாதுகாப்பு கருதி அணையில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. சொகுசு கார் அனுப்பாததால் அரசு ஊழியரை அடித்து உதைத்த ஒடிசா ஆளுநரின் மகன். ஆளுநரும் காவல் நிலையத்துறையினரும் அலட்சியப்படுத்தியதாக ஊழியரின் குடும்பத்தினர் புகார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 4வது T20 போட்டியில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. T20 தொடரையும் 3-1 என்ற கணக்கில் வென்று அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.